TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் கொழும்பிலிருந்து வெளியாகும் வீரகேசரி வார வெளியீட்டுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில், சஜித், அனுர ஆகிய மூவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றார்கள் என்றால் அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வாக எவ்விதமான விடயங்களையும் கருமங்களையும் முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை தமது விஞ்ஞாபனங்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டுக்கு பின்னர் எமது மக்களின் நிலைப்பாடுகளை புரிந்து நாம் யாரை ஆதரிப்பது என்பது குறித்து முடிவெடுப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதால் என்ன பயன் தமிழ் மக்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழரசு கட்சியின் தலைமை தெரிவின் போது போட்டிக்கு சென்றிருக்கக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு அந்த விடயத்தில் தான் அறிவுரை வழங்கியும் பின்பற்றப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவையும் சஜித் பிரேமதாசாவையும் இணைப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகள் முழுமையாக முறிவடைந்துள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் இணைத்து ஒரே அணியாக்குவதற்காக இரு தரப்பிலும் உள்ள முக்கிய உறுப்பினர்களை கொண்ட குழுவினருக்கு இடையில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டன. அதேபோன்று குறித்த பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய விட்டுக் கொடுப்புகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாக உரையாடப்பட்டது. எனினும் இரு தரப்பினரும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைமைகள் விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாரில்லாத நிலையில் தொடர்ந்தும் பேச்சுக்களை முன்னெடுப்பதில் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இதனால் தொடர்ச்சியாக இணக்கப்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்த போதும் தலைவர்களின் விட்டுக் கொடுப்பற்ற நிலைமை நீடித்தமையால் தொடர்ந்து அந்த விடயத்தினை முன்னெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மீண்டும் அவ்விதமான பேச்சுக்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் ஏற்பட்டதை அடுத்து அப்பேச்சுக்களை தொடர்வதில் பயனில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிய வருகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு மாவை சேனாதிராஜா தலைமை தாங்க உள்ளதோடு தமிழரசு கட்சி முகம் கொடுத்த வழக்கின் சமகால நிலைமை, தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் கட்சியின் பவள விழா சம்பந்தமாக கலந்துரையாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு நாட்டுக்கும் இடையூறாக இருந்த விடுதலை புலிகள் அமைப்பை இல்லாதொழித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்தார் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதன் காரணத்தால் தான் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் வடக்கிற்கு சென்று 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவதாக வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. தமிழர்கள் தமக்கான பிரதிநிதிகளை தெரிவு செய்தார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் எமது ஆட்சியில் தான் அபிவிருத்தி அடைந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தேர்தல் கால பிரச்சாரமாக அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை பயன்படுத்துவதை அரசியல் தரப்பினர் தவிர்த்து கொள்ள வேண்டும். 13வது திருத்தம் பற்றி அனைவரும் பேசுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். தலைமன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் பிடிக்கப்பட்ட காணியில் கனிய மணல் அகழ்வு இடம்பெற இருந்த நிலையில் ஒன்று கூடிய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர். தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கவையன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 160 ஏக்கர் பனை மரங்களை கொண்ட குறித்த காணி சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு குறித்த காணி அடைக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி இந்திய தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனிய மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்த அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.
குறித்த காணியில் உள்ள பல நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் அழிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த காணிக்குள் வருகை தந்த சிலர் காணியில் கனிய மணல் அகழ்வில் ஈடுபட நடவடிக்கை எடுத்த நிலையில் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். மூதூர் கிழக்கு சேனையூர் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட நெல்லிக்குள மலை பிரதேசத்தில் மலை உடைப்பதால் தமக்கு பாதிப்புள்ளதாக கல்மலை உடைக்கும் போது எதிர்ப்பு தெரிவித்த 10 பேர் கடந்த 11ஆம் தேதி சாம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு 12ஆம் தேதி மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் சொந்த பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பான வழக்கை மூதூர் நீதிமன்றத்தில் சாம்பூர் போலீசார் தாக்கல் செய்துள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஆராய்ந்ததாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். அந்த வகையில் குறிப்பிட்ட இடத்துக்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னிம் பௌசான் விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்டு சென்றார். குறித்த மலை உடைப்பின் காரணமாக அருகில் உள்ள விவசாயம், போக்குவரத்து, கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றிற்கு பாதிப்பு இருப்பதாக கிராமத்தவர் ஒருவர் தெரிவித்தார். மொண்டேனே குரே தேசிய கால்பந்து அணியின் கோல் கீப்பராக இருந்த மட்டிஜா சாட்டேக் திடீரென்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை அவர் திடீரென்று மரணமடைந்ததாக மொண்டேனே குரே கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தின் மில்வால் கால்பந்து அணியின் கோல் கீப்பராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். 26 வயதான மட்டிஜா சாட்டேக் இறுதியாக கடந்த ஜூன் 5ஆம் தேதி பெல்ஜியத்துக்கு எதிரான போட்டியில் தனது தேசிய அணிக்காக விளையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.